1976 அமெரிக்காவில் இருக்க சர்க்கிள் வீல்னு சொல்லப்படுற ஒரு சின்ன டவுன் தான். மொத்தமாகவே 1400 மக்கள் மட்டும்தான் அந்த டவுனில். அந்த டவுனில் எல்லா பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெய்பர் மாதிரி தான். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தெரியும். சில சீக்ரெட் விஷயத்த கூட மறைக்க முடியாது. அந்த ஊரில் மேரி கில்ஸ்பேன்னு சொல்லப்படுற ஒரு விமன் பஸ் டிரைவராக இருக்காங்க. எப்போ போல அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட மெயில் பாக்ஸில் ஒரு லெட்டரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் அப்படி என்ன போட்டிருந்ததுன்னா, ஹலோ மிஸ்ஸஸ் மேரி, உங்களுக்கு கார்டன் மிஸ்ஸியை நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்களோட அஃபேர் வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் இந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கிறத நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டிருக்கு. இதை பார்த்த மேரிக்கு ஒன்றுமே புரியல. கோர்டன் யாருன்னா அதே ஸ்கூல்ல இருக்க ஒரு சூப்பர்னென்ட். இவரு கூட அஃபேர்ல இருக்கிறதா தான் மேரியை பிளாக்மெயில் பண்றான். பட் ஆனா எந்த காரணத்துக்காக பிளாக்மெயில் பண்றான்னு மேரிக்கு சுத்தமா ஐடியா இல்லை. இந்த லெட்டரை அனுப்புனது யாருன்னே தெரியல, அனானிமஸ்னே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் அவங்க அந்த லெட்டர் இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா போக போக லெட்டர் மேல லெட்டரா வந்திருக்கு. அடுத்த நாள் ஒரு லெட்டர், அதுக்கடுத்த நாள் ஒரு லெட்டர், அப்படியே ஏகப்பட்ட லெட்டர் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ல அந்த அனானிமஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ இப்படியே இந்த லெட்டர்ஸ் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த விஷயத்த நான் அந்த டவுன் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். அதாவது 1400 பீப்புள்ஸ்க்குமே இந்த அஃபேரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். லைக் பில்போர்டு, போஸ்டர், ரேடியோ பாட்காஸ்ட் எல்லாத்து மூலியமாவும் நான் உன்னோட உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான். இந்த லெட்டர்ஸ் கண்டினியூஸா மேரிக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, மேரிக்கு மட்டும் வராம அவங்களோட ஹஸ்பண்ட் ரான் கில்ஸ்பேக்கும் இந்த லெட்டர் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அண்ட் மேரிக்கு என்ன மாதிரி லெட்டர்ஸ் வருதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரான் கில்பஸ்க்கும் லெட்டர்ஸ் வருது. உன்னோட ஒய்ஃப் மேரி ஒரு அஃபேர்ல இருக்காங்க, உன்னோட ஒய்ஃபை ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி ரான், அதாவது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இப்படி லெட்டர் வந்துட்டு இருக்கு. நாள் போக போக ரானா இருக்கட்டும் அவங்க ஒய்ஃப் மேரியா இருக்கட்டும் இந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்காங்க. பட் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அன்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் நடக்கிற வரைக்குமே. ஒரு விஷயம், அது நெய்பர்ஸும் கூட இருக்காங்க. பட் அந்த மைன்யூட் விஷயத்த கவனிப்பாங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரி விஷயம்னா, இப்போ ரானோட ஒய்ஃப் மேரி இருக்காங்கல்ல, ரானுக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த காஃபில சுகர் இல்லைன்னு ரான் சொல்றாரு. மேரி மறுபடியும் எடுத்துட்டு போய் சுகர் ஆட் பண்ணி கொண்டு ரானுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த அனானிமஸ் பர்சன் எழுதியிருக்கான். இதை பார்த்த ராணும் மேரியும் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. யாரோ அவங்கள ரொம்ப ரொம்ப க்ளோஸரா வாட்ச் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. லைக் ஒரு மைன்யூட் டீட்டெயிலையுமே அவன் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே எழுதுறான்னு சொல்லி இதை சீரியஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அனானிமஸ் பர்சனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க நெய்பர்ஸ் மேலேயே அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நெய்பர்ஸ் கிட்டையும் போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் யாருமே அந்த லெட்டர் எழுதுற அளவுக்கு ஃபிட்டான பர்சன்ஸ் கிடையாது. யாருமே அந்த லெட்டர்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அனானிமஸ் பர்சன் இந்த சர்க்கிள் வீல்ல இல்லைன்னு தெரிய வருது. பட் அவங்கள க்ளோஸரா வாட்ச் பண்றாங்கிறத மட்டும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாளும் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி அனானிமஸ் லெட்டர்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கொடூரமான விஷயங்களையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பத்தையே அவன் பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளா லெட்டர் மூலியமா மிரட்டிட்டு இருந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்டெப் தாண்டி இன்னொரு விஷயத்த பண்றான். ஆகஸ்ட் 19, 1977 ரான், அதாவது மேரியோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மிஸ்டீரியஸான கால் வருது. அந்த கால்ல எக்ஸாக்டா என்ன சொன்னாங்கன்னு ரிப்போர்ட்ல எதுவும் சொல்லப்படல, அந்த ஸ்டோரியில எதுவும் மென்ஷன் பண்ணப்படல. பட் அதை பார்த்த சாட்சி இருப்பாங்க இல்லையா, நெய்பர்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரான் அந்த காலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவுமே கோவப்பட்டாரு. அவசர அவசரமா அவரோட ஹேண்ட் கன் எடுத்துட்டு அவரோட ட்ரக்ல ஏறி வேகமா எங்கேயோ போனாருங்கிறது மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துல ரிப்போர்ட் வருது. என்னன்னா, ஒரு ட்ரக் மரத்துல மோதி நின்றுட்டு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வருது. அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்தது ரான் கில்ஸ்பே. இறந்த நிலையில இருந்தாரு. ரான் கில்ஸ்பேவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவரோட ஆல்கஹால் இன்டேக் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதாவது டிரைவிங்ல இருந்தப்ப லிமிட்டையும் தாண்டி குடிச்சிருந்தாருன்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயத்தையும் போலீஸ் நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவரு கையில இருந்த ஹேண்ட்கனோட ஒரு புல்லட் மட்டும் ஃபயர் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. பட் சஸ்பெக்ட் யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படல, யாருன்னு தெரியல. ரான் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரானோட ஃபேமிலிக்கு மட்டும் இருந்த லெட்டர்ஸ் அந்த ஊர் முழுக்க, அதாவது சர்க்கிள் வீல் முழுக்க எல்லா ஃபேமிலிஸ்க்குமே வர ஆரம்பிச்சிருக்கு.
ஃபேமிலிஸ்க்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த ஷெரீஃப்னா போலீஸ் ஆஃபீஸர். நம்ம இங்க ஹெட் ஆஃப் தி போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அங்க ஷெரீஃப்னு சொல்லுவாங்க ஹெட் ஆஃப் தி போலீஸ. அவங்களுக்கு, பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்திருக்கு, ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்திருக்கு, அங்க இருந்த சராசரி பீப்புள்ஸ்க்கும் அந்த லெட்டர்ஸ் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல மேரிக்கும் ராணுக்கும் எப்படி வந்துச்சோ அதே பேட்டர்ன்ல வந்திருக்கு. லைக் அவங்களோட அஃபேர், அவங்களோட சில தப்புகள், அவங்க பண்ண சில கிரைம்ஸ், இதெல்லாம் வந்து அந்த லெட்டர்ல இருந்திருக்கு. சர்க்கிள் வீல்ல இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த லெட்டர்ஸ்ல இருந்த எல்லா விஷயமுமே உண்மை. அந்த பீப்புள்ஸ் பண்ண சின்ன சின்ன தப்புகள்ல இருந்து பெரிய பெரிய தப்புகள் வரைக்கும் அந்த லெட்டர்ல எக்ஸாக்டா இருந்திருக்கு. ஒரு அனானிமஸ் பர்சன்னால எப்படி இவ்வளோ லெட்டர்ஸ் அண்ட் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கரெக்டான விஷயங்களை எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரான் மாதிரி நமக்கும் நடந்துருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. வீட்டை விட்டு யாருமே வெளியே வரல. அவங்களோட மெயில் பாக்ஸை செக் பண்றதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ரொம்ப வருஷமா அந்த அனானிமஸ் பர்சன் இதே மாதிரி லெட்டர்ஸை வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு பாஸ் பண்ணி த்ரெட்னிங் பண்ணிட்டே இருந்திருக்கான். 1983ல மறுபடியும் மேரி கில்பிஸ், அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, பஸ் டிரைவர் ரானோட ஒய்ஃப், அவங்கள மறுபடியும் அந்த அனானிமஸ் பர்சன் டார்கெட் பண்றான். அவங்க போற ஸ்கூல் பஸ் ரூட்ஸ்ல சைன்ஸ் இருக்கும், லைக் ஸ்லோவா போறது, ஸ்பீட் லிமிட் வச்சிருக்க போர்டு, சைன் போர்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க போற ரூட்ல அந்த சைன் போர்ட்ஸ்ல வந்துட்டு அவங்களோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களோட அஃபேர் எல்லாத்தையுமே சொல்றான். ஒரு சைன் போர்டில் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த பஸ் போற ரூட் ஒவ்வொரு சைன்லயுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்றான். ஒரு குறிப்பிட்ட சைன் போர்டில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மேரி கில்பிஸோட பொண்ணை கார்டன் மெஸ்ஸி, அதாவது நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் மேரியோட அஃபேர் வந்துட்டு கார்டன் மெஸ்ஸின்னு நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், ஸ்கூலோட சூப்பர்டென்ட். அவன் வந்துட்டு மேரியோட பொண்ணை ஹராஸ் பண்ணதா ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை அந்த சைன் போர்டில் வச்சிருக்கான். எதுக்குன்னா மேரிய கோவப்படுத்துறதுக்கு. ஏன் இதை பண்றான்னு நான் போக போக சொல்றேன். ஸ்டார்டிங் அவன் லெட்டர்ல சொன்ன மாதிரியே பில் போர்ட்ஸ்ல பப்ளிக்கா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மேரிக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. அண்ட் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரே ஒரு பில் போர்ட்ல அவங்கள ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த எழுதுறான். அவங்களும் அந்த அனானிமஸ் பர்சன் பிளான் பண்ண மாதிரியே இறங்கி போய் அந்த பில் போர்டை இழுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி திருப்பும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பாக்ஸ் ஒன்று நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்ச் பாக்ஸ்ல 52 கேலிபர் ஹேண்ட்கன் செட் பண்ணி இருந்தது. லைக் ஒரு பூபி ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா, இப் சப்போஸ் மேரி கோவப்பட்டு அந்த சைன் போர்டை புல் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த கன் அவங்க மேல ஃபயர் ஆயிருக்கும். பட் அதை அவங்க பண்ணல. இதை பார்த்து அடுத்த செகண்டே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து இந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த கேஸ்ல ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. என்னன்னா அந்த ஹேண்ட்கன், படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா, சப்போஸ் இந்த ஹேண்ட்கன்னே வச்சுக்கோங்க, எந்த கடையில இருந்து இந்த ஹேண்ட்கன் வந்துச்சுன்னு பார்ப்பாங்க. அண்ட் அந்த கடைக்கு போய் இதை யார் வாங்குனதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இஃப் சப்போஸ் அவன் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலுமே அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை வச்சு இவனை ட்ராக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு பர்சனை கேட்ச் பண்றாங்க. அண்ட் அவன் பேரு பால் ஃப்ரெஷர். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரிக்கு ஒர்க் பண்ற ஃபார்மரோட பிரதர் இன் லா. பால் ஃப்ரெஷரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து அவனை எழுத வைக்கிறாங்க. அப்படி எழுத வைக்கும் போது அந்த அனானிமஸ் லெட்டருக்கும் இவன் எழுதின லெட்டர்ஸ்க்கும் சிமிலரான ஹேண்ட் ரைட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. ஃபைனலி இவங்க சஸ்பெக்ட் கிடைச்சிட்டாங்கன்னு முடிவு பண்றாங்க. ரான், அதாவது மேரியோட ஹஸ்பண்டை கொன்னதுக்கும் இந்த மாதிரி டவுன் முழுக்க லெட்டர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி பீப்புள்ஸை வந்து பயமுறுத்தினதுக்காகவும் இவனை வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஜெயிலில் போடுறாங்க. எல்லாமே முடிஞ்சு டவுன் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது தான் அடுத்த நாளே எல்லாத்தோட மெயில் பாக்ஸ்லயும் ஒரு லெட்டர் இருக்கு. அண்ட் அந்த லெட்டரை பார்க்கும்போது அனானிமஸ் எழுதுனா அதே ஹேண்ட் ரைட்டிங்கோட அந்த லெட்டர் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த லெட்டர் பால் ஃப்ரெஷருக்கும் வந்திருக்கு. விச் மீன்ஸ் போலீஸ் சஸ்பெக்ட்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அவனுக்கும் அந்த லெட்டர் வந்திருக்கு. போலீஸ்க்கு ஃபுல் கன்ஃபியூஷன். மறுபடியும் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. சர்க்கிள் வீல் முழுக்க புது புது லெட்டர்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. போலீஸ்க்கு இந்த லெட்டர்ஸ் எங்கிருந்து வருதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை, அதை கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் எல்லாத்தையும் அந்த லெட்டர் மூலியமா அனானிமஸ் பர்சன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். கடைசி வரைக்கும் இந்த லெட்டரை யாரு அனுப்புறான்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கு வந்துட்டு 3 தியரிஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தியரி,
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பால் ஃப்ரெஷர், அதாவது அந்த ஃபார்மரோட பிரதர் இன் லா. ஸோ அவன் தான் அந்த ஹேண்ட் கன் கூட லிங்க் ஆன பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி சிமிலராக இருக்கு. எல்லா இன்வெஸ்டிகேட்டருமே அவனை தான் கை காமிச்சாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே இந்த லெட்டர் வரத ஆரம்பிச்சுது. ரெண்டாவது தியரி என்ன சொல்றாங்கன்னா, பால் ஃப்ரெஷர் வந்துட்டு ஒரு இன்னசென்ட் பர்சன் தான், என்னதான் அவன் ஜெயில இருந்தாலும் அவனுக்கும் அந்த லெட்டர் வந்திருக்கு, அவன் வந்துட்டு குற்றவாளி கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னதான் வந்துட்டு லெட்டர்ஸ் மேட்ச் ஆனாலுமே எக்ஸாக்டா அந்த அனானிமஸ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இவரோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். மூணாவது தியரி என்ன சொல்றாங்கன்னா, இது பால் ஃப்ரெஷரோட பிளானா கூட இருக்கலாம். வாட் இஃப் ஒருவேளை அவன் வந்து ஒரு டீமை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, லைக் எப்படின்னா, நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டாலுமே நீங்க இந்த விஷயத்த வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டீமை வச்சு இல்ல ஒரு கல்ட்டை வச்சு அவன் ஜெயிலுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா அந்த லெட்டர் கடைசி வரைக்குமே எங்கிருந்து வருதுன்னு எக்ஸாக்டா ட்ராக் பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்த மக்கள் அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட்ஸ், பிரச்சனை போச்சு அந்த டவுனுக்குள்ள. நாளாக அந்த லெட்டர்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆச்சு, டோட்டலா வேனிஷ் ஆக ஆரம்பிச்சுது. அப்படியே டெட் சைலண்ட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்குமே யார் அந்த லெட்டர் அனுப்புனது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால அந்த லெட்டர் அனுப்புனாங்க அப்படின்னு இன்ன வரைக்குமே இந்த கேஸ் வந்து மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, உடம்ப பார்த்துக்கங்க. பை.